அருட்பெரும் ஜோதி. முயன்று உலகில் பயன் அடையா மூடமதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதி என்ற ஒரு சன்மார்க்கம் எங்கும் நிலை பெறவும் எம் இறைவன் எழுந்தருளல் இது தருணம் கண்டீர் துயின்று உணர்ந்தே எழுந்தவர் போல் இறந்தவர்களெல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர் பயின்றறிய விரைந்து வம்மின் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே. இந்த உலகத்துல எழுதப்பட்ட மூட மதம் எல்லாம் முடுகி அழிந்திடவும்ன்றார். ஒரு மோசம் பண்ணாத ஒரு என்ற ஒரு சன்மார்க்கம் எங்கும் நிலை பெறணும்ன்றார். மருந்து இந்த மருத்துவர்கள்லாம் மருந்துன்னு பார்த்தோன்னா இந்த உடம்பு கெட்டு போச்சுன்னா இந்த உடம்புல அந்த கெட்டு போனதுக்காக மருந்து கொடுத்து இந்த உடம்ப வந்து ஓரளவுக்கு உடம்ப கொஞ்சம் காப்பாத்துறதுக்காக மருந்து கொடுப்பாங்க. ஆனா நம்ம மருந்து இந்த உடம்ப காயக்கல்பம் பண்ணக்கூடிய மருந்துனாக்கா நம்ம வெளியில இந்த மருத்துவர்கள் இந்த மருந்து வெளியில இருந்து மருந்து சாப்பிட்டு இந்த உடம்ப காயக்கல்பம் எல்லாம் பண்ண முடியாது. இந்த உண்மையான மருந்து நமக்குள்ள அருட்பெரும் ஜோதி மருந்துன்னே சொல்றார் வள்ளல் பெருமானார். மருந்துன்னா அருட்பெரும் ஜோதி தான் மருந்து. இறைவன் தான் மருந்தாவே இருக்கிறார். உலகத்துல இதை விட மருந்து வேற எதுவுமே கிடையாது. மருந்துனா நம்ம உயிர் ஒளி தான். இறைவன் தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் மருந்தா இருக்கிறார். வேத ஆகமத்துள் மருந்துன்றார், கைப்பொருளான மருந்துன்றார், மூன்று கண் கொண்ட என் இரு கண்ணுள் மருந்துன்றார். எல்லா வேத ஆகமங்கள்ல சொல்ல இருக்கிற மருந்து எதுனா கைப்பொருளான மருந்து, மூன்று கண் கொண்ட என் இரு கண்ணுள் மருந்துன்றார். கண்ணுல இருக்கிற மருந்துன்றார். உலகத்துல இருக்கிற எல்லா பிணிக்கும் இதுவே மருந்துன்றார். அதாவது உடம்புக்கு மருத்துவர் மூலம் நம்ம மருந்து சாப்பிட்டோம்னா ஒவ்வொரு பிணிக்கும் ஒவ்வொரு மருந்து சாப்பிடுவோம். இந்த பிணிக்கு இந்த மருந்து, இந்த பிணிக்கு இது மருந்துன்ட்டு. ஆனா இங்க பாருங்க, எல்லா பிணிக்கும் இதுவே மருந்துன்றார். இந்த உடம்புக்கு என்ன மாதிரியான ஒரு பிணி இருந்தாலும் அந்த பிணிக்கு எல்லா பிணிக்கும் இதுவே மருந்து. மரணம் தவிர்க்கும் மருந்து, மரணத்தையே தவிர்க்கக்கூடிய மருந்து ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு அடுத்து பார்த்து கண் ஒளி காட்டு மருந்துன்றார். கண்ணுல ஒளியா இருக்குது மருந்துன்றார். மருந்துனா இறைவன் தான், நம்ம உயிர் ஒளியா இருக்கிறார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் மருந்து. அவர் கண்கள்ல ஒளியா இருக்கிறார். கண் ஒளி காட்டு மருந்துன்றார். இந்த கண்ணுல இருக்கிற ஒளிய நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நினைந்து உணர்ந்து அந்த உயிர் ஒளியோட இருக்கிறோமோ, அந்த உயிர் ஒளியே நம்ம அந்த மருந்தை நம்ம சாப்பிடுறோமோ, அந்த மருந்தோட அந்த மருந்து நம்ம பெருக்கிறோம், அதுதான் மருந்து. அதனால மட்டுமே நமக்கு நன்மை தரக்கூடியது, நிரந்தரமான நன்மை, நம்ம என்றும் வாழ வைக்கக்கூடியது, என்றும் வாழ்வாங்கு வாழக்கூடியது. எல்லா பிணிக்கும் இதுவே மருந்துன்றார். நான் எதுவும் சொல்லலைங்க ஐயா, இதெல்லாம் எல்லாம் வள்ளல் பெருமான் ஞானிகள் மகான்கள் யாருமே சொல்லியிருக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைக்கும் மருந்து, சொல்யூஷன், நமக்கு தீர்வு என்னன்னு கேட்டா நம்ம கண்மணியில ஒளியா இருக்குது அந்த மருந்து. இந்த மருந்தை நம்ம நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து தவம் பண்ணா நம்ம எல்லா விதமான நோய், பிணி, மூப்பு, மரணம் எல்லாத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாங்க வரணும். வேற வழியே இல்லை அப்படின்றதுதான் கண் ஒளி காட்டு மருந்து. அதுல மூன்று கண் கொண்ட என் இரு கண்ணுள் மருந்து. மருந்துனாலே கண்ணுல ஒளியா இருக்கிற மருந்து தான். அததான் தெரியப்படுத்துறாங்க நமக்கு. மருந்தாவும் இருக்கிறாரு, மருத்துவராகவும் இருக்கிறார். இறைவனே அவருடைய பாதமே கதியென, திருவடியே சரண், நினைந்து உணர்ந்து போதும். நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து இருந்தால் நாம இந்த எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும், பிணிகள்ல இருந்தும், மரணத்தில இருந்தும் தப்பிச்சுக்கலாம்